டீச்சர் நிக்காவோ தெரியாது. டீச்சர் டீச்சர் நிக்கலா? வாங்கண்ணன் இருங்க. என்ன வந்த? எந்த புள்ளைய ஒரு அவங்கள்ட்ட டியூஷன் கேட்டு விடுவோம் வந்தேன் நான். டீச்சர் நான் டீச்சர் தொழில விடுவோம் இருக்கேன் அண்ணன். ஏன் டீச்சர் வீட்டுல இன்னும் பிரச்சனையா? வீட்டுல எல்லாம் பிரச்சனை இல்ல. இப்ப பிள்ளைகளுக்கு ஏசினாலும் பிரச்சனை, அடிச்சாலும் பிரச்சனை. கொஞ்சம் கண்டிப்பா இருந்தா பேஸ்புக்ல எல்லாம் படம் போட்டு எழுதுக. ஓம் டீச்சர், அந்த நாள்ல டீச்சர் எங்களுக்கு அடிச்சாலும் நாங்க வீட்டை போய் சொல்றல. ஏனென்றா எங்களுக்கு தான் அடி விழும். நாங்க ஏதும் பிள்ளை செஞ்சிருப்போம் சொல்லி போட்டு வீட்டை அடி விழுமட்ட வயத்துல நாங்க போய் சொல்றல. இப்பத்திய பிள்ளைகளுக்கு பயம் இல்லாம போயிட்டு டீச்சர். அதுதான் இந்த முத்தல் வேலையெல்லாம் செய்யுதுகள் போல இருக்கு. இந்த ஏஐ வந்தது பிறகு படம் எல்லாம் மாத்தி போடுறாங்க. ஓம் டீச்சர், நானும் கேள்விப்பட்டேன். நான் நம்மட இங்கால பக்கம், நம்மட ஏரியா பக்கம் தான் இங்கால ஒரு 4-5 டீச்சர் மாறுற படத்தை எடுத்து ஏஐல ஓட்டு தேவையில்லாம சாய் படம் எல்லாம் போட்டிருக்கான். 4-5 பிள்ளைகளையும் போலீஸ் பிடிச்சி வச்சிருக்கான் என்று கேள்விப்பட்டேன் டீச்சர். பாருங்களேன், இப்ப உங்களமாய ஆக்களுக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த ஏஐ என்றது பெரிய பிரச்சனையா கிடக்கு டீச்சர். இதுகளை பார்த்தா டீச்சர் தொழில விட்டு போட்டு நிப்ப நினைக்கிறேன். அதான் டியூஷன் வைக்கல. டீச்சர் எங்கேயோ இதமாயோ 1-2 சம்பவங்கள் நடக்குதுன்றதுக்காக நீங்க டீச்சர் தொழில விட்டுறாங்க டீச்சர். நீங்க ஷோக்கான டீச்சர் இல்ல, ஊருக்குள்ள வடிவா படிப்பிச்சு கொடுக்குறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்றேன்னு. இனி உங்களோட அவரோடையும் கலந்து ஆலோசிங்க. டீச்சர் தொழில விட்டுறாங்க டீச்சர். இதெல்லாம் சும்மா எல்லாருக்கும் தெரியும் டீச்சர். உண்மையான படம் எதுண்டு, கவலைப்படாதீங்க டீச்சர். சரி என்ன, நான் டியூஷன் போயிட்டா சொல்லி அனுப்புறேன் வாங்க. சரி டீச்சர், நான் போயிட்டு வாரேன். இந்த புள்ளைய கொஞ்சம் படிப்பிச்சு தாரதும் கூட கையிலாம் டீச்சர் இருக்கு. கவலைப்படாங்க டீச்சர், எல்லாம் சரி வரும். அது இந்த ஏஐ எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் டீச்சர். போயிட்டு வாரேண்ணா, போயிட்டு வாரேன் டீச்சர்.